வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ மோதும் போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? துல்லியமாக கணித்து கூறிய ஜோதிட சிறுவன் தல தோனி களமிறங்க வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது மார்ச் 22ஆம் தேதி துவங்கிய ஐபிஎல் தொடரானது தற்போது ஒரு மாதத்தை பூர்த்தி செய்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் இதுவரை 37 லீக் போட்டிகள் முடிவடைந்த வேளையில் ஒவ்வொரு அணியுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதற்காக ஒவ்வொரு போட்டியிலும் கடுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வராங்க. இதன் காரணமாகவே இந்த தொடரின் ஒவ்வொரு போட்டியுமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை அளித்து வருகிறது. அதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு போட்டியும் கடைசி பந்து வரை சென்று ரசிகர்களுக்கு விருந்து அளித்து வருகிறது. அந்த வகையில் ருத்ராஜ் தலைமையிலான சிஎஸ்கே அணியும் இந்த தொடரில் தங்களது சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தி வராங்க. இதுவரை சிஎஸ்கே அணி 7 போட்டிகளில் விளையாடி 4 வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்திலும் உள்ளது. ஆனால் கடைசியாக ஏப்ரல் 19ஆம் தேதி லக்னோவில் நடைபெற்ற போட்டியின் போது முதலில் விளையாடியிருந்த சிஎஸ்கே அணியானது 176 ரன்களை மட்டுமே குவிக்க அடுத்ததாக விளையாடிய லக்னோ அணி 19 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 180 ரன்களை குவித்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் தான் தற்போது லக்னோ அணியிடம் அடைந்த தோல்விக்கு பழிவேற்கும் விதமாக மீண்டும் ஒரு வாய்ப்பு சிஎஸ்கே அணிக்கு கிடைத்து உள்ளது. அந்த வகையில் இந்த தொடரில் இன்றைய தினம் நடைபெற இருக்கும் 39வது லீக் போட்டியில் சிஎஸ்கே அணி லக்னோ அணியை எதிர்கொள்ள உள்ளது. இந்த போட்டியானது சென்னை அணியின் சொந்த மைதானமான சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் கடந்த போட்டிகள் அடைந்த தோல்விக்கு பழி தீர்க்கும் விதமாக இந்த போட்டியில் பெரிய சம்பவத்தை செய்ய சிஎஸ்கே வீரர்கள் தயாராகி வருகிறார்கள். அதேபோல் தற்போது சிஎஸ்கே அணியானது 7 போட்டிகளில் விளையாடி 3 தோல்வி 4 வெற்றி என புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்திலும் உள்ளது. அடுத்ததாக சிஎஸ்கே அணியானது தனது ஹோம் கிரவுண்டான சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாட உள்ளது. இதில் லக்னோ அணிக்கு எதிராகத்தான் சிஎஸ்கே அணி விளையாட உள்ளது. ஏற்கனவே கடந்த போட்டியில் லக்னோ அணிக்கு எதிரான லக்னோ அணியின் ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கே தோல்விக்கு சந்தித்து உள்ள நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில் விளையாட உள்ளது. அதே போல இந்த போட்டியில் வெற்றி யாருக்கு என்று நம்ம ஜோதிட சிறுவன் அவர்கள் கணித்து கூறியிருக்காரு. அதுல இந்த 2 அணிகளின் கேப்டன்களின் ராசியின் அடிப்படையில் ஜோதிட சிறுவன் அவர்கள் துல்லியமாக கணித்து கூறியிருக்காரு. போட்டி நடைபெறும் நாளான செவ்வாய்க்கிழமை யாருக்கு அதிர்ஷ்டமாக உள்ளது என்றும் ஜோதிட சிறுவன் கணித்து இருக்காரு. இதில் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜின் ராசி கும்பம், லக்னோ அணியின் கேப்டன் KL ராகுலின் ராசி மேசம். இதில் கும்ப ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 4, 8, 4 கூட்டு எண்களான 13, 22, 31, 40 ஆகும். அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தோம்னா நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட நாளுன்னு பார்த்தோம்னா சனி பகவான் பார்வை இருப்பதால் சனி, வெள்ளி, வியாழன் அதிர்ஷ்ட நாளாக உள்ளது. அதற்கடுத்தபடியாக லக்னோ அணியின் கேப்டன் KL ராகுலின் மேச ராசியின்படி அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்த்தோம்னா 9, 18, 27. அதிர்ஷ்ட நாளுன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பார்வை இருப்பதால் செவ்வாய் அதிர்ஷ்ட நாளாக உள்ளது. அதே போல் அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தோம்னா சிகப்பு, வெள்ளை. இதில் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜின் கும்ப ராசியின்படி அதிர்ஷ்ட எண் 4 கூட்டு எண்ணான 31 ஜெர்சியின் நம்பருடன் ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ஜெர்சியின் நிறத்துடன் ஒத்துப்போகிறது. ஆனால் அதிர்ஷ்ட நாள் மட்டும் ஒத்துப்போகவில்லை. அதற்கடுத்தபடியாக லக்னோ அணி கேப்டன் KL ராகுலின் மேசராசியின்படி அவருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் என எதுவும் ஒத்துப்போகவில்லை. ஆனால் அதிர்ஷ்ட நாளான செவ்வாய்க்கிழமை மட்டும் போட்டி நடைபெறும் நாளுடன் ஒத்துப்போகிறது. இதனால் ஜோதிட கணிப்பின்படி வெற்றி வாய்ப்பு என்பது 2 அணிகளுக்கும் சரிசமமாகத்தான் இருக்கும். அதேபோல் இன்று நடைபெறும் போட்டியில் விக்கெட்டுகள் தொடர்ந்து மளமளவன விழும் என்று ஜோதிட சிறுவன் அவர்கள் கணித்து கூறியிருக்காரு. இதனால் கிட்டத்தட்ட தல தோனி அவர்கள் பேட்டிங்கின் களமிறங்குவது உறுதி என்றுதான் ஜோதிட சிறுவன் அவர்கள் துல்லியமாக கணித்து கூறியிருக்காரு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.